சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 6th தமிழ் புக்கு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய 2வது இயல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயல் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இயல் 2க்கு போகலாம். இயல் 2ல் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா இயற்கை இன்பம். அதில் சிலப்பதிகாரம் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதில் முதல்ல பாருங்கள், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற் அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். பாடல் எழுதினது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள் அப்படின்றது நமக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த இடத்துல வான் நிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 6வது இல்லையா, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வான் நிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படின்னா வான் நிலா. மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் திங்களை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கதிரவன் போற்றுவோம். கதிரவன்னா யார்? சூரியன். அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம். இமயத்தை வலம் வரும், இமயம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான், சரிங்களா? இந்த இடத்துல இமயம் கொடுத்துருக்காங்க. இது மேருமலையை கூட குறிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மாமழை உரிச்சொற்றடர் இல்லையா, மாமழை உரிச்சொற்றடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமழை பெரிய மழையை போட்டுதும். நம்ம இதுக்கு முன்னாடி மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான நிறையா வார்த்தைகள் பார்த்தோம். அதில் பெரிய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மழை மிகவும் பெரியதுன்றனால மாமழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடல் சூழ் உலகுக்கு அருளை புரியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். திங்கள் அப்படின்னா நிலவு நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், கொங்கு அப்படின்னா மகரந்தம், பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தம். அடுத்தது அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அதாவது சீல் அப்படிங்காம வச்சுக்கோங்க. பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை, மேருமலை அப்படின்னு கூட நம்ம பொருள் கொள்ளலாம். நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா என்னது? கருணை. அழித்தல் அப்படிங்காம வச்சுக்கோங்க. அழித்தல்னா கொடுத்தல். அழித்தல் அப்படின்னா அழிப்பது. ஒரு இடத்த பார்க்கும்போது அதை சுற்றி இருக்கிற மற்ற தகவல்களையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், நமக்கு தெரியும். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். உங்களுக்கு இது கேள்விகளில் கேட்கலாம், எந்த மரபை சார்ந்தவர்? இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். உங்களோட கேள்வி எப்படி வரும்னா, தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தோட கதை சொல்லும்போது ஏன் இது 2 இரட்டை காப்பியங்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், திங்கள் ஞாயிறு மழை இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, கோவலன், மாதவின்னு 3 பேர் இருப்பாங்க. இதில் கண்ணகி, கோவலன் இவங்களுக்குள்ளே இருக்கிறது சிலப்பதிகாரம். கோவலன், மாதவி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்புறமேட்டு இந்த மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தையோட பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொள்ளும். அதை பற்றியான கதை தான் மணிமேகலை அப்படின்ற நூல். அதனால தான் இது 2 இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு புக்கில் இருக்கிறதுனால அதை பார்க்குறோம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன்னா சூரியன், சூரியனோட மற்றொரு பேர் ஞாயிறு. வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எதை கிடைப்பது? வெண்மை கூட்டல் குடை. இது பண்பு தொகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சேர்த்து பார்த்துடலாம். தொகை சொற்கள் பார்க்கும்போது இதை இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது பொற்கோட்டு. அந்த வார்த்தை எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி பிரியும் அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு பிரியும், சரிங்களா? இதில் பாருங்கள், 3 சுழின்னு 2 சுழின்னு 2 கொடுத்துருக்காங்க நம்மளை குழப்பறதுக்கு. இந்த பொன் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இதுதான் விடை.
கொங்கு கூட்டல் அலர் அப்படின்றது எப்படி பிரியும் அப்படின்னா கொங்கலர் அப்படின்னு பிரியும். அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? அவன் அலிபோல். பகுபத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எல்லாமே நீங்களாகவே போட முடியும். மோனைனா முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கிறது, எதுகைனா இரண்டாம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், காணி நிலம். இந்த பாடல் எழுதினது யாருன்னா பாரதியார். நல்லா பாருங்கள், வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்து எழுத வேண்டுகிறார். இயற்கை சூழலை உணர்த்த வேண்டியதின் தேவை. சரிங்களா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வழு, அதாவது குற்றம். கூவும் குயிலோசைன்னு தானே சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சொன்னது பாரதியார் அப்படின்றனால அந்த வழுவை அமைதியாக எடுத்துக்கொள்கிறோம். அது பேர் வந்து வழு அமைதி. அதுக்கடுத்தது பாருங்கள், இப்போ அந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். காணி அப்படின்னா நிலத்தோட அளவை குறிக்கும் சொல். 3 சுழினி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாடங்கள், மாடங்கள்னா மாடி. சரிங்களா? மாளிகைகளின் அடுக்குகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம், சிந்தனை, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாரதியாரை பற்றி பார்க்கலாமா? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இந்த வார்த்தையே உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னே உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதுக்கடுத்தது இவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? கீழே கமெண்டில் போடுங்க. கரெக்டாக போன வீடியோ பார்த்துருந்தா கிளியராக தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் பரவாயில்ல, கீழே கமெண்டில் போடுறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். அதாவது பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம். இளமையிலே நல்லா பாட்டு என்னனால இந்த எட்டயபுரம் மன்னர் வந்து இவருக்கு கலைமகள் அப்படின்ற பெயர் கொண்ட பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்காரு. தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் பார்க்கலாமா? கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம்னா உள்ளம். மாடங்கள் இது வந்து அடுக்குகள். கூரை பாருங்கள். சரியா? கூரைனா வீட்டின் கூரை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், சாளரம் அப்படின்னா என்ன? வந்து ஜன்னல். ஜன்னலுக்கு தூய தமிழ் என்ன தெரியுமா பேர்? காலதர். அதாவது அது எப்படி பிரியும்னா கால் கூட்டல் அதர் அப்படின்னு பிரியும். சரியா? கால்னா வழி, அதர்னா காற்று, காற்று வரும் வழி, அதனால தான் ஜன்னல். அதுதான் காலதர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் சாளரம் அப்படின்ற பேர். வாயில்னா வாசல். சரியா? இது ஆன்சர் கிடையாது, ஆக்சுவலி அடுக்குகள் தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், நன்மாடங்கள் என்பதை பிரித்து எழுதக்கூடியது. நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. முத்து சுடர் இச்சு வருது இல்லையா? தோன்றல் அப்படின்ற விகுதி வருது. அடுத்தது பாருங்கள், நிலா கூட்டல் ஒளி என்ன வரும்? நிலா ஒளி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. முத்து சுடர் போல் எது இருக்கும் அப்படின்னா நிலா ஒளி இருக்கும் இல்லைங்களா? தூய நிறத்தின் என்ன இருக்கும்? மாடங்கள் இருக்கும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வீசும். இந்த பொறுத்துகையில் உங்களுக்கு இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சிறகின் ஓசை. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய லெசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இந்த 2 சென்டென்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க இது 2த்தையும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்காகவே பறவைகள் இடம்பெறுகின்றன.
நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவையினங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவையினங்கள் போவதற்கும் வருவதற்கும் வேறு வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. சரிங்களா? இப்போ வலசை போதலின் போது பறவையின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? தலையில் சிறகு வளரலாம், இறகுகளின் நிறம் மாறலாம், உடலில் கற்றையாக முடிகள் வளரலாம். இதுக்கு ஒரு மீம் நம்ம போட்டிருக்கோம், ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தெரிந்து கொள்ளும் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவசியம் பார்த்துக்கோங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை என்று அழைக்கப்படும். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட தூரம் சிறகடிக்காமல் பறக்கும் பறவை எது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அது கப்பல் கூழைக்கடா, கடல் கொள்ளை பறவை அல்லது கப்பல் பறவை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்தி உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடியிருக்காரு. இந்த பாடலில் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய குமரிக்கு வந்துட்டு திரும்பி வடக்கு திசையை நோக்கி போவீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஃப்ளமிங்கோ அப்படின்ற பறவை. சரிங்களா? நாராய் நாராய் செங்கால் நாராய், செம்மையான கால்களை உடைய நாரையே அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. இது உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம். ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடற்பகுதி பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இந்த இடம் கருப்பாக இருக்கு இல்லையா? அப்போனா இது ஆண் பறவை. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டும் காலங்களும் சப்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. அடுத்தது பாருங்கள், தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவற்றை சிட்டுக்குருவிகள் உணவாக உண்கின்றன அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, வேகமாய் பறக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இது எதனால் இறக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால புழுப்பூச்சிகள்லாம் கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறமேட்டு இப்போ இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இந்த சிட்டுக்குருவிகள்லாம் கூடு கட்ட ஏற்ற மாதிரி இல்லை. தாவர வேலிகளுக்கு பதிலாக செயற்கையாக வேலிகள் அமைக்கப்படுறதுனால இதுங்களுக்கு அந்த வேலிகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் புதர் செடிகளும் அவ்வளோவா இல்லைன்றனால இந்த இனம் அழிவை நோக்கி சென்றுட்டு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. 2.0 அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா? அது இவரோட கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவை இனங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும்னு இருக்காங்க. உள்ளூர் தாவரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோட்டங்களை வயலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். மறந்துடாதீங்க, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகளுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். யார்? பாரதியார். சரிங்களா? அடுத்த பகுதிக்கு போகலாமா? மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று சொன்னவர் சலீம் அலி. இவர் பறவைகள் ஆய்வாளர். ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு
பயணம் செய்யும் பறவை இனம் கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பறவை செய்யுது. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி ரொம்ப முக்கியமானது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20, மறந்துடாதீங்க. தட்பவெப்பம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும். சரிங்களா? இது எப்படி இந்த மாதிரி மாறுனுச்சு அப்படின்றத புணர்ச்சி விதி நடத்தும்போது சொல்கிறேன். எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளும் புணர்ச்சி விதி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். புணர்ச்சி விதிக்கான வீடியோ தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதை போட்டுட்டு அடுத்து நம்ம லெசனை பார்க்கலாம். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் யாரு? சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பேர்? வலசை. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றம். இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? சுற்றுலா எடுத்து அடுத்தது கிழவனும் கடலும். இந்த பகுதி பார்க்குறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இது. த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக சுருக்கி கொடுத்துருக்காங்க. 1954 வருஷம் நோபல் பரிசு பெற்றது. ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் எந்த வருஷம் நோபல் பரிசு வாங்குச்சு? 1954. மறந்துட வேண்டாம். இந்த கதை உங்களுக்கு படமாகவே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சின்ன வயசில் காமிக் படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் படித்ததிலே சிறந்த காமிக்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்தது இலக்கணம் பார்க்கலாம். முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12, அப்புறம் மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30ஐயும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இதை தவிர மற்றதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளோ நான் மீண்டும் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் உயிர்மை, ஆயுதம் அப்படின்ற ரெண்டத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். முதல்ல உயிர்மை அப்படின்னா என்ன? உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து தோன்றுவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இதற்கு ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகையுள் அடங்கும். அடுத்தது ஆயுத எழுத்து. 3 புள்ளிகளை உடைய
தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இது கொண்டன. நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இந்த சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகேனா வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். முன்னாடி கண்டிப்பாக ஒரு குறில் எழுத்து தான் இருக்கணும். பின்பக்கம் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், அகேனா இதில் எப்படி தானே இருக்குது. அடுத்தது பாருங்கள், தனித்து இயங்காது. முக்கியமான விஷயம், சார்பு எழுத்துக்களே பொதுவாக தனித்து இயங்காது. இதில் ஆயுதம் சுத்தமாக தனித்து இயங்காது. அடுத்து முதல் எழுத்துக்களாக உயிரியமையும் சேர்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். புல் அப்படின்றதோட வேறு பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பறவை. இந்த புள்ளினங்கால்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். வலசை போதல். சரணாலயம் வேறு பெயர். புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். அது எப்படி எழுதலாம்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. அதாவது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அதாவது சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு மாற்றணும். மனிதர் இந்தியாவில் டாக்டர் சலீம் அலி பறவை. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதலாம், இல்லை மணிமேகலைன்னு எழுதலாம். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 30. திங்கள் அப்படின்ற பொருள் என்னது? நிலா, அதாவது நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய். பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? தன்னிநிலை, அகேனம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், கலை சொல் அறிவும் ரொம்ப முக்கியமானது. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். வலசை மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை கிளைமேட். புகலிடம் சாச்சுட்டரி. வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது இதில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் முதல்ல இருக்கிறது கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்துள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யலைன்னா உலகத்தில் உயிர்களெல்லாம் பசி துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லா மழை. இந்த கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்றது ஒரு முக்கியமான இலக்கணத்தில் வரும். என்னென்னு யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த இலக்கணம் நடத்தும் போது பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செய்களையும் முடித்து காட்டுவங்க தான் பெரிய ஆள், முடிக்காதவங்க சின்னவங்க அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், மக்கட்பேறு. தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் அப்படின்னு கேட்குறது தான் வந்து பெற்றவங்களுக்கு சந்தோஷம். இந்த குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுக்கடுத்து பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையர் என்பும் உடையர் பிறர்க்கு. அன்பின் வழியது உயர் நிலை அகுதிலாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. இந்த இடத்துல என்பு அப்படின்றது எலும்பு என்பதன் இடைக்குறை. எலும்பு தான் என்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியுடையான் இன்சொலன் ஆதன் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்தது பாருங்கள், திருக்குறளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் பார்ப்போம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நேர்களை வகுத்துக்குரியவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இந்த இடத்துல பொய்யில் அப்படின்னா பொய் இல்லாத புலவர் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது என்ன 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா 10 பாட்டு 8 தொகையும் எழுதுனதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் 14 மேல்கணக்கு நூல்கள். அது எழுதுனதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என்ற பெயர்களும் உண்டு.
100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோட மதிப்பீடு பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம். இன்சொல் பிரித்து எதுக? இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு பிரித்து எழுதலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த மாதிரியான கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருக்குறளை முழுமையாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, 2வது இயல் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கலாம் டியூஷன் சென்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.